நம சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. அனைவருக்கும் இனிய இரவு நேர வணக்கம். சைவ சித்தாந்த கழகத்தின் வாயிலாக உங்கள் அனைவருடனும் இணைய ஒரு பெரும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இறைவனுக்கும், இந்த வாய்ப்பினை நல்கிய குருமார்களுக்கும், சைவ சித்தாந்த கழகத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்கு போலாம். போன வாரம் ஒரு அருமையான ஒரு இடத்துல நிப்பாட்டினேன். ஊரா கிளம்பிட்டாரு. பங்குனி உத்திரம் சிறப்பா நடக்கணும்னு நினைச்சிட்டாங்க. பறவை நாச்சியார் பொன் வேணும் அப்படின்னு சொல்லி சிவனடியார்களை மிக அழகாக இல்லற தர்மப்படி முறையாக சிவபூஜையும் செய்து கொண்டு இல்லறத்தையும் ரொம்ப அழகா பேணி பாதுகாத்து நல்ல ஒரு விதமா எடுத்துட்டு போகும்போது ஊழ்வினை பயன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி சுந்தரர் ஊரா ஸ்தல யாத்திரை போறாரு. நிறைய ஊர்களுடைய பேர் வந்தது, நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேருடைய அறிமுகமும் அவருக்கு கிடைச்சது. ஊழ்வினை கூட்டியதா அல்லது திருவருள் கூட்டியதான்னு சொல்ல முடியாது நம்மளால. திருவொற்றியூர் சேர்ந்தாரு. அப்படி எப்படிமா ஞாயிறு கிழாரினுடைய மகளாக இருக்கிற சங்கிலி நாச்சியார திருமணம் பஞ்சாயத்தோ அவ்வளவு பஞ்சாயத்துலதான் நடந்திருக்கு. அவரோட லைஃப் ஸ்பேனுங்கிறத, சுந்தரனுடைய வாழ்வு, அவர் ஒரு காரணத்துக்காக பூமிக்கு வந்தார் இல்லையா, அவருடைய ஆயுட்காலம், அவர் பூமியில தங்கி இருந்த காலம் ரொம்ப குறைவு. அந்த காலகட்டத்திலையும் மிக அழகா ஒரு கிறிஸ்புன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு சில படத்துல நம்ம சொல்லுவோம் கதை ரொம்ப வேகமா நகருதுப்பா அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு தான் அவர் லைஃப்ல எல்லாமே. அப்படிதான் சங்கிலி நாச்சியாரையும் பறவை நாச்சியார் கல்யாணமும் அப்படிதான் ஆச்சு, சங்கிலி நாச்சியார் கல்யாணமும் அப்படிதான் ஆச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு. இவருக்கு வசந்த விழா ஞாபகம் ஊரை தாண்டக்கூடாதுங்கிற சத்தியத்தை மீறி சுவாமியை கூப்பிடுறாரு. சுவாமி, ஊர்ல எல்லாரும் கிளம்பிட்டாங்க, என்னதான் பண்றதா நினைச்சிட்டு இருக்க, கொஞ்சம் எல்லாரையும் அனுப்பி சொல்ல, நான் வந்திருக்கேன்னு சொல்ல. பறவை நாச்சியார் எப்படி கோபமா தான் இருப்பாங்கிறது ஊர்க்கால அவங்க பேச்சுக்கு மூலியமா தெரிஞ்சுக்கிட்டேன். ஏதாவது பண்ண நல்ல நல்ல குல பெண்கள்லாம் இருக்காங்க இல்லையா, முதல்ல அவங்களை அனுப்பு. இந்த குடும்பத்துல இந்த ஊர்லயே மிக உயர்குடி மக்கள், குலத்தாலையும் குணத்தாலையும் தன்னுடைய அறிவுத்திறத்தாலையும் ஞானத்தாலையும் மிகவும் பண்பட்ட மக்கள் இருக்காங்க இல்லையா, இல்லத்தரசிகள். அவங்களெல்லாம் போய் முதல்ல சொல்லி அவங்கள விட்டு தூது போக சொல்லு. முதல் படலம் ஆரம்பிக்குது. மேன்மை பொருந்திய குடும்ப இல்லத்தரசிகள் கொஞ்சம் பேர் போறாங்க. இந்த அம்மா கதவே திறக்கல. நோ என்ட்ரி போர்டு. என்ன விஷயமா வந்திருக்காங்களாம்? அம்மா கூட்டமா கொஞ்சம் பேர் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. என்ன விஷயம்? சுந்தரர் விஷயமா. உள்ளேயே விடாது, காம்பவுண்ட் கேட்டை தாண்டி ஒரு அடி எடுத்து வைக்க கூடாது. தோழியர்கள் கூட எப்பவுமே இருப்பாங்க இல்லையா, யாரையும் அலோ பண்ணல, அனுப்பிச்சுட்டாங்க. ஊர் பெரியவங்க எல்லாம் வராங்க. லேடிஸ் முதல் ரவுண்ட்லயே லேடிஸ் எல்லாம் வாஷ் அவுட். பண்ணையார், தாசில்தார், அந்த மாதிரிலாம் ஊர் நிலக்கிழார்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வராங்க. அவங்களும் முதல் என்ட்ரிலேயே நாட் அலோடு. ராத்திரி சுவாமி கிட்டக்க குத்துக்கால் வச்சு கன்னத்துல கை வச்சுட்டு உட்காந்துருக்காரு சுந்தரர். சுவாமி, என்னையா வேணும்? சுவாமி, என்னை எப்படியாவது பறவையோட சேர்த்து வைங்க, அதுக்கு என்னவாவது பண்ணுங்க, யாரையாவது அனுப்பிச்சு எப்படியாவது இதை நீங்க எனக்கு சரி பண்ணி கொடுங்க. சரி, ஒவ்வொருத்தரையா அனுப்பிச்சா இது சரி வராது, ஒண்ணு பண்றேன், நானே போறேன். யாரால அடியும் முடியும் காண முடியாதோ, எந்த வேதங்களுமே பொருளே தெரியாத அந்த வேதங்களினுடைய பொருளே அவர்தானும் தெரிஞ்சும் அந்த பொருளை முழுதாக உணர முடியாமல் காலம் காலமாய் வேதம் எப்படி யாருக்காக தவம் இருக்கிறதோ, அண்ட பிரம்மாண்டமும் யாருக்காக காத்திருக்கிறதோ, அவர் சர்வ அலங்கார பூஷிதராக, அப்படியே தியாகேஸ்வர் சும்மாவே அழகா இருப்பார். அப்படி ஒரு அழகு இன்னைக்கெல்லாம் பார்க்கலாம், 2 கண்ணு பத்தாது. அவருடைய அந்த அங்கியும் அவருடைய கங்கணமும் அவருடைய நாகாபரணமும் அவருடைய கிரீடமும் சொல்ல வார்த்தை பத்தாது. அப்படி அலங்கார பூஷிதரா வராரு. சரி, ஒண்ணு பண்றேன், போனா போகுது, நானே உனக்கு போறேன், தூது போயிட்டு என்ன பண்ணணும்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூது கிளம்புறாரு.
சுந்தரர் கொஞ்ச தூரம் கூடவே வராரு. சுவாமி பார்த்து பேசு சுவாமி, என்னத்தையாவது பேசி வச்சு அந்த மகிழ மரத்தடியில என்ன இடுக்குல மாட்டி விட்டல்ல, அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாத, கொஞ்சம் பார்த்து பேசு. யோ எனக்கு தெரியும் போய, நீ இப்படிதான் சொல்லுவ, ஆனா என்னத்தையாவது நீ வில்லங்கமா கொண்டு வந்து சேர்த்துருவ. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஒரு சத்தியம் வாங்கறதுக்காக உன்னை சொல்ல சொன்னேன், ஆனா நீ என்ன பண்ணி வச்ச, நினைக்கவே நெஞ்சு பதறுது. உள்ளக்குள்ள சன்னிதானத்துல சத்தியம் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு மகிழ மரத்தக்கடியில போய் வர சொல்லிட்டு என்கிட்ட சொன்னதை அவள்கிட்ட போய் சொல்லி, பத்தாததுக்கு அந்த தோழிகள்கிட்ட எல்லாம் வேற போய் சொல்லி, இங்க இருக்காத மகிழ மரத்துக்கு கீழே வந்து சத்தியம் வாங்குன்னு சொல்லி அந்த சத்தியத்தை என்னை மீற வச்சு, அதுக்கப்புறம் என்ன ஊர் ஊரா தடுக்கி விழ வச்சு, அப்பா நினைக்கும் போதே எனக்கு தலை சுத்துது. சுவாமி உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், தயவு செய்து போய் பக்குவமா பேசி பறவை நாச்சியாரை என் கூட சம்மதிச்சு இணைந்து வாழ்றதுக்கு வழி பண்ணு. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ போ. சுவாமி முன்னாடி நடக்க, கங்கை சுவாமி தலையில இருக்கும் கங்கை சுவாமியினுடைய நட அழகை பார்க்கறதுக்காக கூடவே வராளாம். கங்கை வர்றதுனால ஆதிசேஷனும் வராராம், பதஞ்சலி வராராம், சப்த ரிஷிகள் வராங்களாம். இவங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் 4 வேதமும் கூட வருது. என்ன எல்லாரும் அங்க போறாங்க, கூட்டமா எங்க போறாங்க எங்க போறாங்கன்னு ஒவ்வொருத்தரையா பார்த்து பார்த்து அங்க பாரு அங்க பாரு அங்க பாருன்னு சொல்லி 33 தேவர்கள் வராங்க. அண்ட பிரம்மாண்ட கோடி நாயகன் திருவாரூர் தெரு வீதியில பறவை நாச்சியாருக்கு சுந்தரருக்காக தூது போகிறதுக்காக தன்னுடைய குழாம் சூழ, அதை நினைக்கும் போதே திருக்கைலாய காட்சியே நகர்ந்து லைவா நகர்ந்து வர்ற மாதிரி வராரு. அந்த தெரு போனா வரும்ல, ஸ்டாப் எல்லாரும் நில்லுங்க, இப்படியே போனா சரி வராது. அந்த அம்மா பார்த்து பயந்தாலும் பயந்துரும். அது ஒரு நாடக ட்ரூப்பே வந்திருக்குன்னு, நான் மட்டும் போறேன். எல்லாரும் அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க. சுவாமி சிவ வேதியரா உருமாறி போறார். சுந்தரர் இததான் சொன்னாரு, ஐயா உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், தயவு செய்து போனோமா நல்லபடியா பேசி என்ன சேர்த்து வச்சோமான்னு நீங்க என்னத்தையாவது பண்ணாத. அவர் சொன்ன மாதிரியே சுவாமி சுவாமியா போகல, சிவ வேதியரா வேஷம் உருவம் தரிச்சு போறாரு. பாதி ராத்திரில கதவை தட்டுறாரு, எல்லாருக்கும் தூக்கி வாரி போடுது. இந்த ராத்திரில யாரா இருக்கும் கதவை தட்டுறது? சரி மெதுவா இருந்துச்சு, கதவை திறக்கிறாங்க. தோழி பெண்கள் எல்லாம் கதவை திறக்கும் போது ஞான பழமாக சிவஸ்வரூபமாக காட்சி தரும் சிவ வேதியரை பார்த்து எதிர்த்து கேள்வி கேட்க வாய் வரல. தோழி பெண்கள் என்ன பண்ணிடுறாங்க, உள்ள போய் பறவை நாச்சியார கூட்டிட்டு வராங்க. யாரோ ஒருத்தர் வந்து நிக்கிறாரு, பாக்குறதுக்கு அப்படி ஒரு தேஜஸ் முகத்துல, ஞான பழமா இருக்காரு, பெரிய வேத வித்து போல இருக்கு, சிவாச்சாரியார் மாதிரி தெரியுது. வாங்க வந்து என்னன்னு பாருங்க. பறவை வந்து எட்டி பாக்குறா. யார் நீங்கன்னு கேக்குறா. நான் இந்த மாதிரி சிவாச்சாரியார், வேத வேள்வி செய்யறவன். சரி, இந்த ஊர்ல தான் இருக்கேன், இந்த ஊர்லயே பெரிய வீடு என் வீடு, ரொம்ப சந்தோஷம். அர்த்தராத்திரில உங்களுக்கு என்கிட்ட என்ன வேலை? இதுவும் ஒரு பெண்ணு மட்டுமே இருக்கிற, நல்லா தெரியும் என் கணவர் என்னை விட்டு பிரிஞ்சிருக்காரு இந்த நேரத்துலன்னு. இந்த நேரத்துல உங்களுக்கு என் வீட்டுல என்ன வேலை? அது இல்லம்மா, விஷயமே அதுதான். வன்தொண்டர் இருக்கார் இல்லையா, நம்பியாரூரர். ஆமா, நம்பியாரூரர் செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சு மறந்து உன் கூட சேர்ந்து அந்த வாக்கியத்தை முடிக்க கூட இல்லை, வெகுண்டு எழுறாங்க பறவை நாச்சியார். எப்படிப்பட்ட அன்பை நான் வச்சிருந்தேன், அவர் செஞ்சது மாபெரும் குற்றம், குற்றம் இழைத்தார், அதுக்கெல்லாம் நான் மன்னிப்பே தர முடியாது. ரொம்ப வற்புறுத்திக்கிட்டே இருந்தீங்க, நான் ஏன் உயிரை மாச்சுப்பேன். காலையில ஒரு 2 கூட்டம் வந்துச்சு, போறான் வர்றவெல்லாம் இதையே கேக்குறான், தப்பி தவறி வாசல் பக்கம் அப்படி எட்டி கூட பார்க்க முடியல என்னால. இதே பொழப்பா இருந்தீங்கன்னா சத்தியமா நான் என்னுடைய உயிரை மாய்த்து கொள்வேன். தயவு செய்து அந்த ஆளோட என்ன சேர்த்து வைக்கிறதுக்கு கூட்டம் கூட்டமா வராதீங்க. டோர் க்ளோஸ், கதவை அடிச்சு சாத்தியாச்சு. இப்போ சுவாமி திருப்பி மெதுவா நடந்து கோயிலுக்கே வர்றாரு, பூங்கோவிலுக்கே வர்றாரு. சுந்தரருக்கு இருப்பு கொள்ளல, வாசலுக்கும் கோவிலுக்கும் அந்த பிரகாரத்துல தானே உட்கார்ந்துருக்காரு. அந்த பிரகாரத்துல போய் உட்கார்றாரு, கோவில் வாசலுக்கு போய் எந்திரிச்சு பாக்குறாரு, உட்கார்றாரு, எந்திரிச்சு பாக்குறாரு. இத்தனை நேரம் என்ன பண்ணிருப்பாரு? நான் இப்பதான் நம்ம தெரு தாண்டி இருப்பாரு,
இப்போ அந்த தெருக்குள்ள போயிருப்பாரு. இப்போ அந்த வீட்டு கிட்டக்க போயிருப்பாரு. இப்ப கதவை தட்டியிருப்பாரு. சுவாமிய பார்த்துட்டா யாருக்குமே கோபம் போயிடும். எங்கேயாவது கைலாய திருக்காட்சியோட சுவாமி போயிருக்காரு இன்னைக்கு. அவரை பார்க்கும்போது யாருக்காவது கோபம் வருமா? அப்படியே கோபம் வந்தாலும் சுவாமி வந்து சமாதானப்படுத்திட மாட்டாரா? அதனால நிச்சயம் நல்ல விஷயத்தோட தான் வருவார். ஆனா ஏன் இவ்வளவு லேட் ஆகுதுன்னு தான் தெரியல. அவரால் அந்த அந்த ஆர்வத்தையும் அந்த எல்லாமே தான் காதல், ஆசை, பண்பு, பாசம் எல்லாமே வாட் எவர் இட் இஸ். இப்போ நம்ம சிம்பிளா லவ்னு ஒரு வார்த்தையில சொல்லி முடிச்சிருவோம். அதெல்லாம் தாண்டின தெய்வீகமான பிணைப்பு அது. உயிரோடு உயிர் கலந்த விஷயம் இல்லையா? அந்த மாதிரி தாங்கவே முடியல அவரால். வாசலுக்கும் பிரகாரத்துக்கும் 300 நட நடக்கிறாரு. சலசல சலன்னு இந்த கச்ச கச்ச கச்சன்னு இந்த கூட்டமா வரும்போது ஒரு செருப்பு நட சத்தம் கேட்கும் இல்லையா? வாசல் ஏதோ அரவம் கேக்குது. வராங்க வராங்க கூட்டமா. அப்பாடா இங்கிருந்து கூட்டமா கிளம்பி போன மாதிரி எல்லாம் ஒரே மாதிரி கூட்டமா வராங்க. பையன் யாருமே மிஸ் ஆகல. அட எல்லா தலையும் ஒன்னா இருக்கே. சரி வந்துட்டாங்க. சுவாமி பாத்தியா? பேசுனியா? என்ன சொன்னா? என்ன சொன்னா? கதவை அடிச்சு மூடுனா. நானுன்னு சொன்னியா? யோ உன் பேரை சொன்னதுனாலதான் கதவை அடிச்சு சாத்துனா. உன் பேரை சொல்லாம இருந்திருந்தா கூட பரவாயில்ல, ராத்திரி நேரம் வந்திருக்கீங்கன்னு 2 வாய் ஏதாவது குடிக்க அடிக்க கொடுத்து கொஞ்சம் உபச்சாரம் பண்ணியிருப்பான். உன் பேரை சொன்னதுக்கு அப்புறம் தான் ஜாஸ்தியா ஓங்கி அரைஞ்சு சாத்துனான். என்ன சுவாமி பண்ண? நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே அனுப்பிச்சேன். இதே மாதிரி போனியா இல்ல எப்படி போன? இப்படியே போவாங்க, இப்படியே போனா அவ பயந்துட மாட்டா. அதனால என்ன? அதனால நான் சிவாச்சாரியார் இடத்துல போனேன். போச்சு. யோ எனக்கு தெரியும் உன்னை பத்தி. நீ இப்படிதான் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். எனக்கு அதனாலதான் நான் துணைக்கு தெருமோனம் வரைக்கும் வரேன்னு சொன்னேன். நீ என்ன நேக்க கட் பண்ணி விட்டுட்ட. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இப்ப நான் என்ன பண்ணணுங்கிற? என்னால முடியாது. ஒண்ணு பண்றேன். பறவை நாச்சியார் உயிர் துறக்க வேண்டாம். நான் உயிரை விட்டுடுறேன். என்னாலதானே இவ்வளவு பிரச்சனையும். திருநாவூர்ல பிறந்து கல்யாணம் பண்ணி ஓலைக்கு அடிமை சாசனம் ஓலையில எழுதி கொடுத்து நீ பித்தனோ பேயோன்னு நான் உன்னை பாட்டு பாடி ஊர் ஊரா அலைய வச்சு ஒரு வழியா பறவை நாச்சியார் கிட்ட என்னை பார்க்க வச்சு திருப்பி என்னை ஊர் ஊரா சுத்த வச்சு அங்க சங்கிலி நாச்சியார் கையில என்னை சிக்க வச்சு அங்கேயும் சத்தியத்தை மீற வச்சு செஞ்சதெல்லாம் இவரு. ஆனா பாருங்க, எல்லாத்தையும் சொல்றது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் அப்படிங்கிறது தான் அவர் சொல்றது. இதெல்லாத்தையும் செய்ய வச்சு கடைசியில என்ன இந்த கதிக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிட்ட. இப்ப என்னாச்சு? ஒட்டக்கூத்தர் பாட்டுக்கு ரெட்டத்தாழ்பால்னு சொல்லுவாங்க. ஊரை தாண்டிட்டா உங்களோட நான் வாழ மாட்டேன்னு சங்கிலி நாச்சியார் கிட்ட சத்தியம் பண்ணனா ஊரை தாண்டிட்டேன். இனி சங்கிலி என்ன திரும்பி கூட பார்க்க போறது இல்ல. இவள்கிட்ட சொல்லாம அவளை கோவில்ல வச்சு ஏத்துக்கிட்டேன்னா இவளே நான் வேணான்னு சொல்லிட்டான். ஆக நான் இருந்து பிரயோஜனமே இல்லை. வேணா ஒண்ணு பண்றேன், நான் உயிரை விட்டுடுறேன். என்னால முடியல. இதுக்கு மேல உயிர் வாழ்றது அவசியமே இல்லாத ஒண்ணு. சுவாமிக்கு ஆறல. யோ சும்மா இரியா, புலம்பாத. நான் செய்யறேன்னு சொன்னேன்ல. உன்னை நம்பி தானே இப்படி நான் மோசமா போய் நிக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. யாம் செல்கிறோம், யாம் செய்கிறோம். 2 வார்த்தை சொல்றாரு. யாம் செல்கிறோம். நானே போறேன். நான் போய் உன்னை சேர்த்து தரோம், உனக்கு செய்யறோம் சொல்லிட்டு சரிப்போ இந்த தடவை நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் கிளம்பி வர்றார். அதுக்கு நடுவுல என்ன ஆகுதுன்னா, இந்த வந்துட்டு கதவை சாத்துறாங்க இல்லையா, பறவை நாச்சியாருக்கு ஒரு டவுட். இந்த தேஜஸான இந்த முகத்தை இதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல பார்த்ததே இல்லை. இப்படி ஒரு சிவ வேதியர் சத்தியமா நம்ம ஊர்ல நம்ம பார்த்தது கிடையாது. நம்ம எங்கேயோ தப்பு பண்ணிட்டோம். என்னவா இருக்கும்னு ஒரு பதட்டம் வந்துடுச்சு பறவை நாச்சியாருக்கு. சுவாமி கிட்டக்க போய் அழறாங்க. தெரிஞ்சிடுச்சு வந்தது யாருன்னு. ஏன்னா அவர் நின்னு பேசின அந்த இடத்துல இருந்து வீசின தெய்வீக வாசனை, அவருடைய கண்கள்ல தெரியக்கூடிய அந்த ஜாஜ்வல்யமான அந்த ஒளி, பிரகாசமான அந்த பார்வை, தீட்சண்யமான அந்த ஒரு பேச்சு, எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. நம்ம யார்கிட்டயோ தப்பா பேசிட்டோம். ஐயோ வந்தது சுவாமியா இருந்து. ஏன்னா சுவாமி சுந்தரருக்காக என்ன வேணாலும் பண்ணுவாரு. பறவைக்கு மெதுவாதான் ஞாபகத்துக்கு வருது. ஆத்திரத்துல அறிவை இழந்துட்டோம். ஐயோ நீ என் தோழன்னு சொல்லி தோல்ல கை போட்டு சுத்துறவராச்சே,
ஐயோ தப்பு பண்ணிட்டோம், இதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்க போறதே இல்ல, இறைவனை அவமானப்படுத்திட்டோம், இதுக்கு பிராயச்சித்தமே கிடையாதுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப மனம் வேதனையோட புலம்பி அழுது புலம்பிட்டு இருக்காங்க. இந்த தடவை பலமா கதவு தட்டுற சத்தம் கேக்குது. சரி இந்த தடவை யாருன்னு பாத்துருவோம்னு சொல்லி பறவை நாச்சியாரே வந்து கதவை திறக்கிறாங்க. பாவாய் பறவை, பறவைய சுவாமி பாவாய் கதவை திறவாய்ன்னு கூப்பிடுறாரு. இந்த தடவை குரலும் அதேதான், ஆனா அந்த ஒரு வித்தியாசம் தெரியுது. இந்த தடவை தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி கதவை திறந்து பாக்குறாங்க. பறவை நாச்சியார் கதவை திறந்து பார்க்கும்போது எந்த ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியமோ இந்த நிமிடம் ஒட்டுமொத்த தேவர் குழாம் சுவாமி அப்படி ஜடாமுடியோட நாகாபரணத்தோட கங்கையோட என்ன மாதிரியான திரிசூல டமுருகமோட சுவாமி எப்படி இருப்பார், நம்ம சொக்கநாதர் நம்ம ஈசனை நம்ம எப்படி வேணாலும் அலங்காரத்துல கற்பனை பண்ணிக்கலாம், அப்படி நிக்கிறார், ராஜ அலங்காரத்துல நிக்கிறார். பறவையாருக்கு பார்த்து கண்ல தண்ணி தார 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 தாரையா தண்ணி பெருகுது. இந்த தடவை சுந்தரர் என்ன சொல்லி அனுப்பிச்சார் தெரியுமா? சுவாமி உனக்கிட்ட ஒன்னே ஒண்ணு எனக்கு பிடிக்காதது, நீயா யாருக்காவது பிடிச்சா அவங்களுக்கு நீயா கேட்காமலே போய் உதவி செய்யற, ஆனா பிடிச்சவங்களோ பிடிக்காதவங்களோ உன்கிட்ட உரிமை எடுத்துக்கிட்டு பண்ணா நீ அவங்களை என்ன எவ்வளவு தூரம் அலக்கழிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் அலக்கழிக்கிற. எப்படின்னா மார்க்கண்டேயரை உனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால யமன் வந்து உதைக்கும் போது நீயாவே பாசக்கயிறை போட்டு யமனுக்கே சாவுங்கிறதே இல்லாதவனுக்கே சாவை கொடுத்து காலசம்ஹார மூர்த்தியா மார்க்கண்டேயனுக்கு அருள் சம்ஹாரம் பண்ணி சிரஞ்சீவி பட்டம் கொடுத்து காலனைய சம்ஹாரம் பண்ண. இந்த நேரத்துல சுந்தரர் அட்ட வீரட்டான தலங்களினுடைய அத்தனை சிறப்புகளையும் ஒவ்வொன்னா சொல்லிட்டு வர்றாரு. கஜசம்ஹாரத்தை பத்தி சொல்றாரு, வழுவூர்ல ஒவ்வொன்னா பிச்சாடனாரா போய் அந்த நிகழ்ச்சியையும் சுட்டி காட்டுறாரு. உனக்கா தேவைன்னா நீ என்ன வேணாலும் பண்ற, சண்டேச நாயனாருக்காக என்ன பண்ண, வலிய போய் ஆட்கொண்ட, பார்க்கடலையே உருவாக்குன, உனக்கு வேணும்னா நீ என்ன வேணாலும் பண்ற, வேண்டத்தகாதவன் என்று கருதினால் நீர் வெறுமனே திரும்பி வராமல் வேறு என்ன செய்வீர் அப்படின்னு கேக்குறாரு. முப்புறங்களை எரிச்ச, காம தகனம் பண்ணின மார்க்கண்டேயனை பெருங்கருணையோட ஆசீர்வாதம் பண்ணி ஏத்துக்கிட்ட, எல்லாருக்கும் நல்லது செஞ்ச, ஆனா என்ன ஒன்னும் பெரிய விஷயம் இல்லைல்ல உனக்கு, உன்ன நான் ஆரம்பத்துல இருந்து பூஜையே பண்ணலையே, கல்யாணத்தப்ப வலிய நீயா தானே வந்து என்ன எழுத்துக்கிட்ட, அதுக்கப்புறம் தானே நான் உன்னை பாட ஆரம்பிச்சேன், சின்ன வயசுல இருந்து எதுவும் பெருசா நான் உன் மேல ரொம்ப பற்றோட நான் இல்லைல்ல, அதனால இவனுக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி தானே நீ என்ன இப்படி எல்லாம் அலக்கழிக்கிற அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்னா சொல்லி 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 கதறுவாராம். அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சுதான் இந்த தடவை நல்ல ராஜ அலங்காரத்தோட தானாவே வந்துட்டாரு தூதுக்கு. இப்போ திருக்கைலாய கோலத்தோட சுவாமி வரும்போது பறவை நாச்சியார் அழறாங்க. சுவாமி நான் பண்ணது தப்பு, ஆனா இந்த மாதிரி நடந்துகிட்டது சரியா, நீங்க இப்படி பண்ணலாமா, சுந்தரரை இன்னொரு கல்யாணம் செய்ய விட்டது சரியா, நீங்க ஏன் விட்டீங்க, நீங்க எதுக்காக விட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அழறாங்க. நான் இப்படிப்பட்ட தப்பு செய்யற அளவுக்கு என்ன கொண்டு வந்துட்டீங்களே அப்படின்னு. சிவபெருமான் கவலைப்படாத, போதும் இந்த விளையாட்டெல்லாம் இதோட விட்டுடலாம், நீயும் நம்பி ஆரூரனும் இணைந்து இல்லறம் நடத்துறதுக்காக தான் இந்த ஜென்மமே, உனக்கு தெரியும் முன் ஜென்ம வினையாலதான் நீ இந்த தடவை சுந்தரரை சேர்ந்திருக்க, சொன்னபடி அவரை நான் நாளைக்கு காலையில அனுப்பி வைக்கிறேன், ராத்திரி பொழுது, இவர் வரலாமா ராத்திரி பொழுது, ஆனா சுந்தரர் வரக்கூடாது. ஏன் சுந்தரர் வரக்கூடாது, கணவனாகப்பட்டவன் எப்படி இப்படி பிரிஞ்சு போய் ரொம்ப தூரம் பிரச்சனை வந்து ஊர்ல பொது பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் யாருக்கும் தெரியாம ராத்திரில வரக்கூடாதாம்.
அதனால பொழுது புலர்ந்ததும் நம்பியாரூரன் உன்னிடம் வந்து சேர்வான். நல்லபடியாக இல்லறம் நடத்தி உன்னுடைய கடமையை முடிச்சுட்டு கைலாயம் வந்து சேருன்னு சொல்றாரு. பறவையார் தன்னுடைய அத்தனை விதமான சோடசோபச்சாரங்களையும் சுவாமிக்கு செஞ்சு அதே மாதிரி செய்யறேன்னு வாக்கு கொடுத்துட்டு தன்னுடைய சுவாமியினுடைய வரவுக்காக காத்துட்டு இருக்காங்க. சுந்தரர் வராரு. விடிய காலம்பர அம்மா பறவை நாச்சியார் காத்துட்டு இருக்காங்க. அதிகாலையிலேயே சுந்தரர் வராரு. ரெண்டு அன்பு கலந்த ஒரு 2 ஜீவன் பிரிவுக்கு அப்புறம் சந்திக்கும் போது பேசவே மாட்டாங்களாம். வெறும் கண்ணீரும் விம்மலும் மட்டும்தான் வருமா. இந்த மாதிரி பறவை நாச்சியார் தாங்கொன்னா துயரம் ஒரு பக்கம், பிரிஞ்சிட்டோமேங்கிற வேதனை, இதுக்கப்புறமாவது பிரியாம இருக்கணுமேங்கிற இந்த ஒரு ஆர்வம், கவலை, அன்பு, பாசம் எல்லாம் சேர்ந்த ஒரு உணர்ச்சி பெருக்கோட சுந்தரரை வந்து வீழ்ந்து வணங்கி தன்னுடைய தவறை மன்னிக்குமாறு கேட்டுக்கிறாங்க. சுந்தரரும் நான் உனக்கு பெரும் தீங்கு இழைச்சிட்டேன், ஆனா இது அத்தனையும் திருவருள் கூட்டினதுனால நடந்தது, இதுல என்னுடைய தவறுன்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை, உள்வினை பயன் பொறுத்து இதெல்லாம் நடந்ததுன்னு சொல்றாரு. 2 பேரும் மனமொத்த தம்பதிகராக ரொம்ப அழகா சிவ தீட்சையோடு இல்லற தர்மத்துல ஈடுபடுறாங்க. இது இப்படி இருக்கா, இப்போ ரொம்ப தே லிவ்ட் ஹாப்பிலி ஃபார் எவர்னு போட்டு எண்டு கார்டு முடிக்க போற நேரத்துல ஒரு குட்டி கிளைமேக்ஸ். ஆக்சுவலா 2 கிளைமேக்ஸ் இருக்கு, இன்னொரு கிளைமேக்ஸ் அப்புறமா தான் வரும். இப்போ ஒரு குட்டி கிளைமேக்ஸ் ஒண்ணு. திருப்பெருமங்கலம்னு ஒரு ஊர் திருவாரூருக்கு பக்கத்துல தான் இருக்கு. அந்த ஊர்ல ஒரு சிற்றரசன் ஏயர்கோன் கலிக்காமர் அவர் பேரு. அவரும் பின்னாடி நாயனார் ஆயிடுறாரு. ஏயர்கோன் கலிக்காம நாயனார் ஆயிடுறாரு. மிக சிறப்பாக ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் ஏயர்கோன் கலிக்காம நாயனார் செவியில் இந்த நடந்த விஷயங்கள் எல்லாம் வருது. சுவாமியே தூது வந்தது, சுந்தரர் கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசினது பண்ணினது எல்லாம். மந்திரியை கூப்பிட்டு நடந்ததெல்லாம் கேட்கிறாரு. மந்திரி எல்லாத்தையும் சொல்றாங்க. இந்த மாதிரி நம்பியாரூரர் நாவலூர்ல பிறந்தாரு, இந்த மாதிரிலாம் வளர்ந்தாரு, திருநெல்வேலியில சுவாமி ஆட்கொண்டாரு, வன் தொண்டர்னு பேரு, தோழர் தம்பிரான் தோழர்னு பேரு, பறவை நாச்சியாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, ஊரா போவாரு, பொன் பொருள் எல்லாம் வேண்டிப்பாரு. திருப்பியும் இப்படி ஊரா போகும்போது திருவொற்றியூர்ல அவருக்கு இன்னொரு குடும்பம் அமைஞ்சிருச்சு. சங்கிலி நாச்சியார்னு ஒரு பெண்ணை பார்த்து மனசப்படி கொடுத்து அங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அங்கேருந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த அம்மாவுக்கு பிடிக்கல, அதனால இந்த அம்மா சேர்த்துக்கல. அதனால திருப்பியும் தியாகேசர் கிட்டயே போய் ஆரூரர் கிட்டக்க போய் முறையிட்டாரு. ஆரூரரே தூது வந்தாரு. முதல் தடவை தூது வந்தப்போ அந்த அம்மா கதவே திறக்கலையா மகாராஜா, கதவை அடிச்சு சாத்தி. நம்ம ஆட்களுக்கு யாராவது ஒருத்தவங்க கதை கேட்கறாங்க, 2 காது ஃப்ரீயா வாடகைக்கு கிடைக்குதுன்னா சொல்றதுக்கு எதை வேணாலும் சொல்லுவாங்க. அதுவும் மகாராஜாவே கூப்பிட்டு வச்சு வம்பு கேட்கும் போது சொல்றதுக்கு என்ன குறைச்சல். அதுல பாருங்க, சுவாமி முதல் தடவை வந்தாங்களாம், அந்த அம்மா டபால்னு கதவை சாத்துச்சான். சுவாமிக்கு முன்னாடி ஊர் பெரியவங்க எல்லாம் கூட வந்தாங்களாம், அதுக்கும் அந்த அம்மா கதவை திறக்க மாட்டேன்ருச்சான். அந்த அம்மாக்கு திமிருன்னு சொல்றதா, இல்ல எல்லாரையும் நீ போய் பேசுன்னு தூது விட்ட இந்த ஆளுக்கு சுந்தரருக்கு திமிருன்னு சொல்றதானே தெரியல மகாராஜா. இப்ப கடைசியில என்ன ஆச்சா அத்தையும் கேக்குறீங்க, போங்க. அந்த ஆள் விடுற மாதிரியே இல்ல. கடைசியில யார் தூது போனா தெரியுமா? நீங்க எந்த நேரமும் பூஜை பண்றீங்களே, முப்போதும் யார தப்பாம தொழுறீங்களோ அந்த சிவபெருமானே தூது போனாரு. என்னது, என் சுவாமி தூது போனாரா? தூது போறதாவது நடந்தே போனாருங்க, பல்லக்கெல்லாம் இல்ல, நடந்து போனாரா? ஆமா, நடந்துதான் போனாரு. கல்லு குத்துச்சோ முள்ளு குத்துச்சோ தெரியல, ரோட்ல எங்கேயாவது குப்பை கூட இருந்ததோ அதுவும் தெரியல. சுவாமி நடந்து போனாரு. அதுவும் எப்படி? பரிவாரங்களோட நடந்து போனாரு, கைலாய கூட்டத்தோட நடந்து போறாரு. ஏர்கோல் கலிக்காம நாயனாருக்கு கோபம் கட்டுக்கே அடங்கல. என் சுவாமி தூது போனாரா? என் இறை தூது வந்ததா? என் தெய்வம் தெருவா அலைஞ்சதா? அதுவும் இந்த ஆளுவரோட ஒரு கல்யாணத்துக்காக தூது வந்ததா? அமிர்தத்துக்காக இப்படிதான் நஞ்ச வாங்கி கழுத்துல இவரு ஏர்கோன் நினைக்கிறாராம், ஐயோ இந்த சுவாமி என்ன இப்படி இருக்காரு, இவர் இறக்கப்பட்டு அநியாயத்துக்கு தன்னுடைய தன்னுடைய நிலைய வந்து பக்தர்களுக்காக இவ்வளவு இறக்கிக்கிறாரு, இப்படிதான் டபால்னு எடுத்து நஞ்ச சாப்பிட்டுட்டாரு, போனா போகட்டும்னு சொல்லி அம்பாள் கைய புடிச்சு நிப்பாட்டதுனால நஞ்சு குழிக்குள்ளேயே நின்னுக்குச்சு. எப்படி இவங்களால இப்படி முடியுது? இவ்வளவுதான். இன்னி அந்த சுந்தரரை விடக்கூடாது. இந்த சுந்தரரோட சேர்த்து இனிமே
சிவபெருமானையும் நான் வணங்க மாட்டேன். என்ன கந்தாளோட பேச்சு பேர் கூட வரக்கூடாது. நான் ரொம்ப கோபமா இருக்கேன். நேர்ல பார்த்தா என்ன செய்வேன்னு தெரியாது, தக்க தண்டனை வழங்கணுங்கிற மாதிரி ரொம்ப கோபத்துல இருக்காரு. காத்து வாக்குல இந்த விஷயம் சுந்தரர் வரைக்கும் வந்துடுது. ஏயர்கோன் கலிக்காமர் வந்து ரொம்ப கோபமா இருக்காருன்னு தெரிஞ்சு சுந்தரரை பார்க்க போறாரு. சுந்தரர் போறதுக்கு முன்னாடி சிவபெருமான் கிட்ட வந்து முறையிடுறாரு. சுவாமி, எனக்கு எப்ப பார்த்தாலும் யாராவது ஒரு சிவனடியார் வந்து வந்து மாட்டுறாங்க. அப்படிதான் விரல்மண்ட நாயனார் மாட்டினாரு. தில்லைவாழ் அடி எடுத்து கொடுத்தீங்க, ஃபுல்லா பாடி முடிச்சேன். ஆக்சுவலா அது பாடினதுக்கு வேற ஒரு காரணம் இருக்காது. ஒவ்வொரு நாயன்மார்கள் வரலாறு வரும்போது, இன்னும் விரல்மண்ட நாயனார் வரும்போது இன்னும் விரிவா பார்க்கலாம். இப்ப என்னடானா இந்த ஆள் என்ன பாக்குற இடத்துல வெட்டுவேன் குத்துவேன்னு உட்கார்ந்துருக்காரு. நான் என்னதான் சுவாமி பண்ணட்டும்? ஐயோ, உன் கூட பெரும் தொல்லையா போச்சு. இப்ப என்னையா பிரச்சனை? நேற்றுக்கு தானே உன்னை குடும்பத்துல சேர்த்து வச்சுட்டு வந்தேன், விடிஞ்ச உடனே வந்து நிக்கிறேன். நான் ஒன்னும் பண்ணல, நீங்க எனக்கு தூது வந்ததுனால ரொம்ப கோவப்பட்டு ஏர்கோன் கலிக்காம இருக்காருல்ல, ஆமா அந்த ஆளுதான் ரொம்ப வந்து என்ன பாக்குற நிமிஷத்துல வெட்டுவேன் குத்துவேன்னு கோவமா இருக்காரு. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணுமா? நீதான் சரி பண்ணணும். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? சரி, சரி பண்ணுவோம். ஒன்னாலதான் சரியா போகுங்கிற மாதிரி நான் ஒரு உபாயம் செய்யறேன்னு சொல்லிட்டு ஏர்கோன் கலிக்காம நாயனாருக்கு சூளை நோய் கொடுக்குறாரு. சூளை நோய் அப்படின்னா தாங்க ஒண்ணாத வயிற்று வலின்னு சொல்லுவாங்க. அந்த சூளை நோய் வந்து பொறுத்துக்க முடியாத வயிற்று வலி. அந்த சூளை நோயை கொடுத்துட்டு சுவாமி சொல்றாரு, சுந்தரரால் உனக்கு இந்த நோய் தீருங்கிறாரு. ஏர்கோன் சொல்றாரு, அந்த ஆளை பிடிக்காம தான் பார்த்த உடனே எனக்கு நான் அந்த ஆளை குத்தி கொதறணும்னு இருக்கேன். எனக்கு இந்த வயிற்று வலியை கொடுத்ததும் இல்லாம அந்த ஆளால எனக்கு அந்த நோய் சரியா போகணுமா? எனக்கு இப்படிப்பட்ட நோயோட இருக்கிற உயிரே வேண்டாம். எப்படி? எனக்கு உயிரே வேண்டாம். நான் உசுரோட இருந்து வலிய பொறுத்துக்கிட்டு அந்த ஆள் வந்து பாட்டு பாடுறேன், பஜனை பாடுறேன், என்னத்தையாவது பாடி என்னால இதெல்லாம் முடியாது. நான் ஒண்ணு பண்றேன், நான் வரேன்னு சொல்லி உடைவாள் எடுத்துக்கொண்டு தன்னுடைய வயிற்றை கிழித்து கொண்டு இறந்து விட்டார். சுந்தரர் அவரை பார்க்க வேக வேகமா வந்துட்டு இருக்காரு. மன்னரை எப்படியாவது சமாதானப்படுத்திடலாம், அதுக்குள்ள இவர் தான் நான் போய் சரி பண்றேன்னாரு. இவர் என்னத்த பண்ணி வச்சாரோ தெரியல. சரி, எதுக்கும் இருக்கட்டும்னு இவர் ராஜாவை பார்க்க வர்ற நேரத்துல உள்ள இவர் போகிறதுக்கும் இவர் முன்னாடியே ராஜா உடைவாளை எடுத்து தன்னுடைய வயிற்றை குத்தி கிழித்து கொண்டு உயிரை விட்டுட்டார். ஓம் கையால மருந்து வாங்கி நான் சாப்பிட்டு உயிர் வாழ்றதுக்கு பதிலாக நான் சாவை இன்முகத்தோடு வரவேற்கிறேன். இறையை தூத அனுப்பின ஒரு பாவி கையால நான் மருந்து வாங்கி சாப்பிட மாட்டேன். இது அன்புன்னு சொல்லுவீங்களா? பக்தின்னு சொல்லுவீங்களா? இல்ல சுவாமிக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லுவீங்களா? தந்தை தான் இருந்தால் உனக்கு இந்த அவனியில் இந்த நிலை வருமோன்னு ஒரு பாட்டு உண்டு. கல்லால் அடித்தான் ஒருவன், சொல்லால் அடித்தான் ஒருவன், வில்லால் அடித்தான் ஒருவன், வரிசையா வரும் அந்த சரணத்துல. அந்த மாதிரி ஏர்கோனுக்கு சுவாமியை மிஞ்சி எதுவும் இல்லை. சுவாமிய தூதனுச்ச கோபத்துல தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார். சுந்தரர் பார்த்தாரு, இது சரியா வராது. என்னால ஒரு உயிர் போயிடுச்சு. நான் அப்பவே போறேன்னு சொன்னேன், விட்டுருந்தா நான் போயிருப்பேன். இந்த ஆளுதான் நீ போவாத, நானே தூது போறேன்னு சொல்லி நம்மள என்ன பண்ணி வச்சுட்டாரு, தூது போறேன்னு சொல்லி சரி பண்றேன்னு சொல்லி குடும்பத்துல கொண்டு போய் சேர்த்து வச்சாரு. கொண்டு பண்ணலாம், இதுக்கப்புறம் நம்ம வாழ்ந்து எந்த பயனும் இல்லை, நம்மளும் போயிடலான்னு சொல்லி உடைவாளை எடுத்துக்கொண்டு தானும் குத்திக்கிறதுக்கு போனாரு. ரிஷபாரூடராக சுவாமி காட்சி கொடுத்தார். ஏயர்கோனுக்கு உயிர் கொடுத்து எழுப்பினார். உயிர் கொடுத்து எழுப்பினவன சொன்னார், அது யாருன்னு நினைக்கிற? என்னுடைய அன்பன், எனக்கு என் மனதுக்கு மிகவும் பிடித்த தொண்டன், வன் தொண்டன்னு பேரு, தம்பிரான் தோழர்னு பேரு. சுந்தரர் மேல எதுக்கு இவ்வளவு கோபம்? இது அத்தனை என்னுடைய திருவருள் இல்லையா? என்னாலதானே இது அத்தனை நடந்தது. என் மேல பக்தி வச்ச நீ இப்போ நடக்கிறதெல்லாம் என்னாலங்கிறத நீ புரிஞ்சுக்க வேண்டாமான்னு சொல்லும் போது ஏயர்கோன் கலிக்காமருக்கு தான் செய்த தவறு என்னன்னு தெரிய வருது. நெக்குருகி, இந்த நெக்குருகின்னு சொல்லும் போது என்னுடைய அப்பா வந்து என்கிட்ட கேட்டார், இந்த நெக்குருகிறதுனா என்ன, நெக்குன்னா என்ன அப்படின்னு கேட்டாரு. இஸ் இட் அன் ஆர்கன் அப்படின்னு கேட்டாரு. அன்பு பெருக்கால விம்மி வெடிக்கும்படியா ஒரு நெஞ்சு கூடுல இருந்து ஒரு அழுக ஒண்ணு பீறிட்டு வரும்.
நெக்குருகி அப்படின்னு சொல்லும் போது அது உள்ளபூர்வமான உணர்வு பூர்வமான அது அகங்காரம் எதுவும் இல்லாம அந்த பாசத்துக்கு கட்டுப்பட்டு தான் நேசிச்ச ஒரு விஷயத்துக்காக கண்ல தண்ணி பீரிட உணர்வு மிகுதியால நிற்கும் நிலைதான் நெக்குருகிறதுன்னு சொல்லுவாங்க. நெக்குருகி போய் சுந்தரர் கிட்டக்க மன்னிப்பு கேட்டு ஆற தழுவி கொண்டு 2 பேரும் நட்பாயிடுறாங்க. சுந்தரரால இவருக்கு ரிஷபரோட காட்சி கிடைச்சது ஏற்கோன் கலிகாமருக்கு மிகுந்த சந்தோஷம். இந்த 2 பேரும் மிக நெருக்கமான சிநேகிதர்களாக ஆயிட்டாங்க. இப்போ சேக்கிழார் எழுதின பெரிய புராணம் வரையில இந்த இடத்துல இந்த விஷயத்தோட ஆக்சுவலா சேக்கிழார் இந்த பகுதியை நிப்பாட்டுறாரு. இந்த பகுதிய இதோட நிப்பாட்டிட்டு இன்னொன்னு சொல்றாரு. சேரமான் பெருமானாலதான் திருக்கைலாய காட்சிக்கு போறதுக்கு சுந்தரர் கடைசியில அதுதான் ஃபைனல் டச். இப்போ இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருக்கும். ஆனா இப்ப வரும் வாரங்கள்ல சுந்தரர் கதை தொடராது. நம்ம நாயன்மார்கள் கதைக்கு போயிடுவோம். இப்போ இந்த இடத்துல ஏன் நிப்பாட்டுறாரு அப்படின்னா, சேரமான் பெருமான் நாயனார் கதை வரும்போது சேரமான் பெருமான் நாயனாரும் சுந்தரரும் சேர்ந்துதான் தன்னுடைய எடுத்த ஜென்மத்தை பூர்த்தி செய்து கொண்டு தான் வந்த நோக்கத்தை அழகாக முழுமையாக நிறைவேற்றி கொண்டு திருக்கைலாயத்துக்கு புகுவதற்குண்டான நிகழ்வு நடக்கும். அதை இங்க சொன்னா சேரமான் பெருமான் நாயனார் கதை சொல்லும் போது இதுவும் அதுவும் ஒன்னோட ஒண்ணு ஜாம் ஆயிடும். அதனால இந்த அளவுல சுந்தரமூர்த்தி நாயனாரினுடைய இந்த வாழ்க்கை வரலாறு பகுதியை இந்த இடத்துல நான் நிறைவு செய்யறேன். இது நிறைவுன்னா என்ன, இது டெம்பரரி நிறைவு தான். இதோட தொடர்ச்சி எப்படி வரும் அப்படின்னா, சேரமான் பெருமான் நாயனாருடைய வாழ்க்கை வரலாறு வரும்போதுதான் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வரலாறு பூர்த்தியே ஆகும். அது வரைக்கும் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வரலாறு பூர்த்தி ஆகாது. ஏன்னா நடுவுல விரண்மிண்ட நாயனாருடைய வரலாறுலையும் சுந்தரருக்கும் அவருக்கும் நடுவுல நிறைய சம்பாஷணம் உண்டு. அந்த முறைச்சுக்கிட்டது அதெல்லாம் உண்டு. விரண்மிண்ட நாயனார் வரும்போது அவர் எப்படிப்பட்ட சிவபக்தருங்கிற அந்த அறிமுகம் அதெல்லாம் வரும். அதனால தற்சமயத்துக்கு நானு இதோட சுந்தரமூர்த்தி நாயனாரினுடைய வாழ்க்கை வரலாறு இந்த அளவிலே இந்த இடத்துல நிப்பாட்டுறேன். சேரமான் நாயனார் வரலாறோட வரும்போது அப்பதான் பூர்த்தி ஆகும். இதுக்கப்புறம் வரும் வாரங்கள்ல எப்படி முதல்ல தில்லை வளர்ந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் திருநீலகண்டர்தம் குயவனார் கடியேன் இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன் இளையான்றன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் வெல்லுமா மிக வல்லமை பொருளுக்கடியேன் விரி பொழில் சொல் குன்றையார் விரன் மிண்டர் கடியேன். இப்படி ஒவ்வொருத்தருக்கா அடியேன்னு சொல்லிட்டு வராரா. கடைசியில எப்படி முடிக்கிறார் பாருங்க. மன்னிய சீர்மறை நாவன் நின்ற ஊர் பூசல் வரிவளையாள் மாணிக்கும் நேசனிக்கும் அடியேன் தென்னவனாய் உலகாண்ட செங்கண்ணார் கடியேன் திருநீல கண்டத்து பாணனார் கடியேன் என்னவனமரனடியேன் அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலூர்கோன் அன்னவனமாரூரன் அடிமை கோட்டுவப்பர் ஆரூரில் அம்மானுக்கு ஆரூரினாளே. கடைசியில ஆரூரில் அன்மானு கண்பராவாரேன்னு முடிக்கிறார். இத்தனை பேரனுடைய வாழ்க்கை வரலாறையும் ஒவ்வொன்னா பார்க்கும்போது நான் அதை சொல்லிட்டு வரேன். இந்த வரிசையில தான் நம்ம போக போறோம். திருநீலகண்டருடைய வரலாறுலதான் அதுக்கு அடுத்த ஆரம்பம். திருநீலகண்டருக்கு முன்னாடி தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியன் ஆரம்பம். அது ஆக்சுவலா அது இன்னைக்கே ஆரம்பிக்கலான்னு நினைச்சேன். ஒரு பகுதியை முடிக்கும் போது இன்னொரு பகுதி ஆரம்பிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தில்லைவாழ் அந்தனர்தம் வரும்போது ரொம்ப கொஞ்சமா தான் வரும். அந்த இத்தினூண்ட இதோட சேர்த்து ஒட்டு போட முடியாது. அதனால தில்லைவாழ் அந்தனர்ல இருந்து திருநீலகண்டரும் தில்லைவாழ் அந்தனரும் அடுத்த வாரத்திலேயே முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் ரொம்ப வேகமா ஒவ்வொரு ஏன்னா ஒரு சில நாயன்மார்களுக்கு தான் வரலாறு ரொம்ப கூட. ஞானசம்பந்தருடைய வரலாறு ரொம்ப பெருசு.
நாவுக்கரசருக்கு வரலாறு ரொம்ப பெருசு. மத்தவங்களுக்கு எல்லாம் கொஞ்ச நேரம் தான். திருநீலகண்டருக்கு கொஞ்சம் பெருசா வரும். கண்ணப்ப நாயனார் வரும்போது நல்ல பெருசாவே வரும். ஆனா கண்ணப்ப நாயனாருக்கு வந்து அவருடைய பெரிய புராண செய்யுள்களே பாத்தீங்கன்னா எண்ணிக்கை படி செய்யுள்கள் அதிகம். ஏன்னா அதுல அந்த டிஸ்கஷன் கான்வர்சேஷன்லாம் ரொம்ப அதிகமா உண்டு இல்லையா, அது இன்னும் இன்ட்ரெஸ்டா இருக்கும். அத வருங்காலங்கள்ல நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். மிக சிறப்பு. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, முந்தி இந்த மாதிரி கருங்கல் கட்டடம் எல்லாம் கிடையாது. 7ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டுல செங்கல்ல இருக்கும், மாடக்கோவில்னு இருக்கும், சின்னதா இருக்கும், நேரடியா கர்ப்பகிரகத்துக்குள்ள டக்குன்னு உள்ள பூந்துடுற மாதிரி இருக்கும். இவ்வளவு பிரகாரம் வெளிச்சுற்று உள்சுற்று மாளிகை அப்படி எல்லாம் இருக்காது. ஒரு சில கோவில்கள் எல்லாம் ரொம்ப சின்னதா இருக்கும். இந்த கோவில் எல்லாமா வந்து பாடியிருக்காருன்னு ஆச்சரியமா இருக்கும். அதெல்லாம் பிற்காலத்துல யாராவது ஒரு மன்னர்களுக்கு தெரிஞ்சு அவங்க திருப்பணி பண்ணி சீரெடுத்து செஞ்சதா இருக்கலாம். உண்மைதான். பதிகங்களே அவ்வளவும் கிடைக்கலையே, நமக்கு கொஞ்சம் தானே கிடைச்சிருக்கு. அத்தனை பதிகமும் முழுசா கிடைக்கலையே. உண்மைதாங்க. ஏன்னா இது ராஜராஜ சோழன் அவருக்கு கிடைத்த இதை வந்து தொகுத்து இந்த அளவுக்கு முயற்சி எடுத்து பண்ணி கொடுத்துருக்காரு. ஒரு பேர் அவருக்கு கிடைச்சிருக்கு. சத்தியமா எல்லா மன்னர்களும் பூமிக்கு மண்ண அரசால பூமியை பரிபாலனம் பண்ண, ராஜ்ய பரிபாலனம் பண்றதுக்காக வந்தாங்க. ராஜராஜ சோழன் மட்டும் இறையை பூமிக்கு இறக்குவதற்காக பிறந்தோம். எல்லாரையும் விட ஒரு படி கூட அப்படின்னா, ஆமா பாண்டியர்களும் இருந்தாங்க, இல்லைன்னு சொல்லல. உக்ரபாண்டியன் முருகனே வந்து உக்ரபாண்டியனா பிறந்தது, மலையத்வஜ பாண்டியருக்கு தாயார் வந்து மீனாட்சி மகளாக பிறந்தது, அதெல்லாம் சிறப்பு தான். ஆனா எந்த ஒரு மன்னனும் ஒரு கோவில தன்னுடைய வாழ்நாள்ல பூர்த்தியா இந்த வாசல்ல இருந்து அந்த வாசல் வரைக்கும் முழுசா திருப்பணி பண்ணி முடிச்சாங்களா அப்படின்னு ஒரு பெரிய சர்வே எடுத்தோம். இல்ல. மதுரை கோவில எத்தனை பேர் கட்ட முடியுமோ அத்தனை பேர் கட்டியிருக்காங்க. ஒரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமா திருப்பணி நடந்திருக்கு. ஒரு கோவில் ஒரு பாண்டியன் கட்டினது, இன்னொரு 4 வாசல் 5 வாசல் ஆக்சுவலா. ஒரு வாசல் வந்து அம்மன் சன்னதி சின்னதா இருக்கும். 4 வாசலும் 4 மன்னர்களால 4 விதவிதமான காலகட்டங்கள்ல கட்டப்பட்டது. வெளிப்பிரகாரம் ஒருத்தர், உள்பிரகாரம் ஒருத்தர், இந்த தூண், ஆயிரங்கால் மண்டபம் எல்லாம் ரொம்ப பிற்காலத்துல நாயக்கர் மன்னர்கள் காலத்துலதான் அவ்வளவு சிறப்பான ஒரு ஆட்சி முறையும் நடந்தது. ஊரை காப்பாத்தி கொடுத்தது, ஊரை மீட்டு கொடுத்தது அவங்கதான். இத்தனை பேர் கை வச்சுதான் மீனாட்சி கோவில். அனபாய சோழன், அங்க பராந்தக சோழன் அவங்க எல்லாம் கோவில் கட்டினாங்க, பொற்கூரை வேஞ்சாங்க. பிரகாரம் இருந்ததா, இவ்வளவு பெரிய ராஜகோபுரமோட வந்ததான்னு தெரியல. பொற்கோவில் கட்டினாங்க, சுத்தி ஒரு மாடம் மட்டும் கட்டிட்டாங்க. அப்புறம் வந்த கோபுரம் எல்லாம் பிற்கால வளர்ச்சி. சிதம்பரத்திலயுமே தஞ்சை பெரிய கோவில் மட்டும்தான் அகழில ஆரம்பிச்சு இந்த இந்த பக்கம் சுத்துல இருந்து அப்படி இப்படி போய் அப்படி வர்ற மாதிரி இருக்கிற மொத்தமும் ராஜராஜனால மட்டும்தான் முடிஞ்சது. ஒரு குறிப்பு உண்டு, ஏன் ராஜராஜ சோழருக்கு உடையார் தேவருக்கு ஏன் இவ்வளவு பெருசா ஒரு கோவில் கட்டணுங்கிற எண்ணம் ஏன் வந்ததுங்கிறதுக்கு ஒரு காரணம். மதுராந்தக சோழர் சிற்றப்பா இல்லையா, மதுராந்தக சோழர் வா என் கூட கோயிலுக்குன்னு கூட்டிட்டு போவாராம். எங்க போறோம்னு, மகாலிங்க சுவாமியை பாக்குறதுக்கு போறோம்னு திருவிடைமருதூருக்கு போவாங்களாம். ராஜராஜனுக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த பெரிய விஷயம், அதாவது பெருசா எல்லாமே பெருசா. சில குழந்தைங்களுக்கு பெரிய சாக்லேட்டு, பெரிய தட்டு, பெரிய டம்ளர்ல ஜூஸ், அந்த மாதிரி இந்த பெருசா பிடிக்கும். ஒரு சிலருக்கு ரொம்ப குட்டியா மைக்ரோ மினில இருந்தா பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது மகாலிங்க சுவாமின்னு பேரை பார்த்துட்டு, அட மகாலிங்க சுவாமியா, அப்பனா கோவில் எல்லாம் பெருசா இருக்கும் போல இருக்குன்னு ரொம்ப ஆச்சரியத்தோட போகும்போது உள்ள போய் பார்த்துட்டு மேல பார்த்தாராம். என்ன மேல பாக்குறான்னு, மகாலிங்க சுவாமின்னு சொன்னேன். சுவாமி கீழே இருக்காரு தோ பாருன்னு. என்ன லிங்கம் சின்னதா இருக்குன்னு. லிங்கம் எப்படி இருந்தா என்ன, சுவாமி சின்ன மூர்த்தி சின்னதா இருந்தாலும் கீர்த்தி பெருசு, கும்பிட்டுக்கோன்னு பேரு மகான்னா பெருசு தானே, பெருசா இருக்கிறதும் இல்ல, ஏன் பெருசா கட்டக்கூடாதுன்னு அந்த எண்ணம் நாளாக 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 அந்த எண்ணம் வலுப்பெற ஆரம்பிச்சிட்டது. இலங்கைக்கு போகும்போது 12 அடியில 20 அடியில புத்தர் சிலை வானலா. புத்தருக்கு ஏன் இவ்வளவு பெருசா சிலை, அதுவும் தங்கத்துல. ஆசையே அழிவுக்கு காரணம்னு சொன்ன புத்தருக்கு தங்கத்துல சிலை, அதுவும் 30 அடி உயரத்துல 40 அடி உயரத்துல. அப்போ பெருசா இருந்தால் அதனுடைய மதிப்பே வேறு. அப்போ பெருசா எது இருக்கணும், இறைதான் பெருசா இருக்கணும். இறைக்கு கீழே தான் எல்லாமே. இந்த உலகமே யாரையாவது நிமிர்ந்து பார்க்கணும் அப்படின்னா இறையதான் நிமிர்ந்து பார்க்கணும், வேற எதையும் அண்ணாந்து பார்க்க கூடாது. அந்த எண்ணம் வலுப்பெற 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 தான் இப்படி ஒரு கோவில் கட்டணுங்கிற எண்ணம் மிக திண்ணமாக மனசுல பட்டு, அதற்கு தகுந்த மாதிரி கரூர் தேவரும் எத்தனை அனுகிரகம் பண்ணணுமோ அத்தனை அனுகிரகம் பண்ணி இறை தனக்குத்தானே பிரகதீஸ்வரருங்கிற பேர்ல அப்படி ஜம்முன்னு இவ்வளோ பெரிய ஆவுடையாரா இவ்வளோ அடி உயரத்துக்கு மிக பிரம்மாண்டமாக தானே வந்து உட்கார்ந்தார்.
பாலகுமாரன் ஐயா சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. சுவாமி தனக்குத்தானே தேர்ந்தெடுத்துக்கிட்ட பூமிமா அது, அதனால அந்த கோவில் அப்படிதான் இருக்கும், பாக்குறவங்க எல்லாம் சுண்டி இழுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு. அது யாராவது தஞ்சைக்கு இதுக்கப்புறம் போனீங்கன்னாலும், எப்ப தஞ்சாவூர் போனீங்கன்னாலும் பிரகதீஸ்வரரை பாத்தீங்கன்னா இதெல்லாம் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சுவாமி கிட்டக்க நம்ம கேட்கறதுன்னு எதுவும் இல்லை, சுவாமி கிட்டக்க கேட்கலாம், எதை வேணாலும் கேட்கலாம். ஆனா அதையெல்லாம் தாண்டி சுவாமியை கண்ணார பார்க்கணும், அவரை ரசிச்சு பார்க்கணும், அவரை அனுபவிச்சு பார்க்கணும். சுவாமி நல்லா இருக்கியா, எப்படி இருக்க, உன்னை பார்க்க எத்தனையோ பேர் வந்திருக்காங்க, கோடான கோடி பேர்கள்ல என்னையும் ஞாபகம் வச்சு சேர்த்திருக்க. யோசிச்சு பாருங்களேன், இந்த பூமி எத்தனை கோடி மனிதர்களை வைத்துக் கொண்டு உள்ளதுன்னு. ஆனா எத்தனை பேருக்கு இதுக்கெல்லாம் நேரமோ பாக்கியமோ கிடைக்குது? என் குருநாதர் அடிக்கடி சொல்லுவாரு, ஊழ்வினை வழிவிட்டாதான் இதெல்லாம் சாத்தியம்பாரு, கர்மா இன்னும் தொக்கி நிக்குதுமா அப்படிம்பாரு. அந்த மாதிரி சுவாமி கிட்டக்க போனீங்கன்னா கண்ணை திறந்து வச்சு சந்தோஷமா அவரை பாருங்க. தீபாராதனை எப்ப தயவு செய்து கண்ணை மூடிக்காதீங்க. ஏன்னா ஒளி ரூபமாக சுவாமியை பார்க்கும்போது நம்மளுடைய கண்ணுல இருந்து வர்ற காந்தா நமக்குன்னே நமக்குமே பொதுவா வேவ்ஸ் உண்டு, விஷன்கிற இருந்தாலே வேவ்ஸ் இருக்கும். சுவாமியினுடைய ஒளிக்கற்றையும் நம்மளுடைய காந்த அலைகளும் ஒரே நேர்கோடுல பயணிக்கும் போது நிச்சயம் நம்மளால அந்த அனுகிரகத்தை கண்ணு வழியாதான் பெற முடியும். கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டா என்ன தெரியும், உள்ளுக்குள்ள என்னென்னவோ ஓடும். கண்ணை மூடிக்கிட்டா தயவு செய்து கண்ணை மூடிக்காதீங்க. கண்ணை பார்க்கிற வரைக்கும் தான் நமக்கு, கண்ணை எதை பார்க்கிறோமோ அது மட்டும்தான் மனசு வயப்படும். கண்ணை எதை பார்க்குதோ அதை தான் மனசு போகும். ஏன் பாடம் மனசுல நிக்கிறது இல்லை? இதே ஒரு படம் பார்த்தா 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த படம் கதை கூட ஞாபகம் இருக்கு. மனசு எதை பார்க்குதோ, மனசு வழியா கண்ணு எதை பார்க்குதோ கண் வழியா மனசுக்குள்ள போகும், மனசு வழியா கண்ணு உள்ள வாங்கிக்கும், அது மூளையில பதிய வச்சிடும், காட்சி வழியாதான் உள்ள போகும். பாடத்தை யாராவது வீடியோ கிளாஸ் நடத்தினாங்கன்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியுது. இப்பப்ப கொண்டு வந்துட்டாங்க அந்த விஷயத்த. சுவாமியை பார்க்கும்போது கண்ணை திறந்து வச்சு பாருங்க. இது நான் சொல்லல, போகர் பெருமான் ஒரு புத்தகத்துல சொல்லியிருக்காரு, சுவாமியை பார்க்கும்போது கண்ணை மூடிக்க கூடாது, மகா பாவம் வந்து சேருமா. சுவாமியை கண்ணால பார்க்கணுமா, தீபாராதனை அப்போ ரசிச்சு பார்க்கணுமா சுவாமிய. அதுக்கப்புறம் என்ன வேணாலும் வேண்டிக்கோங்க, கண்ணை மூடிக்காதீங்க, கண்ணை நல்லா திறந்து வச்சு பாருங்க. கண்ணை முன்னா வேற ஏதாவது ஞாபகம் வரும், பீரோல ஏதாவது வச்சிருப்போம், இல்ல வேற ஏதாவது பர்சன் ஞாபகம் வரும், ஏதாவது தொலைஞ்சது, ஏதோ ஒண்ணு ஞாபகத்துல வந்து நம்மளுடைய எண்ணங்களை டைவர்ட் பண்ணி விட்டுடும். அதனால சுவாமியை பாத்தீங்கன்னா கண்ணை நல்லா திறந்து வச்சு சுவாமியை தரிசனம் பண்ணிக்கோங்க. நிச்சயமா, கண்டிப்பா. வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னர் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ, நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக. இது எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் வீட்டுல சொல்லுங்க. நிஜமாவே வான்மழை பொய்க்க கூடாது, நிறைய பொய்க்க ஆரம்பிச்சிருச்சு, பருவம் தப்ப ஆரம்பிச்சிருச்சு, வேண்டாத நேரத்துல மழையும் வேண்டாத நேரத்துல வெயிலும் வர ஆரம்பிச்சிடுச்சு. எல்லாரினுடைய ஒருமித்த எண்ணமும் செயல்படுமா, வேலை செய்யுமானா நிச்சயம் வேலை செய்யும். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூர்சை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.